Hi students, welcome to Chennai IAS Academy. Group 2A கான ரிசல்ட் வந்து நைட்டே வெளியானது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதை குறித்து தான் வந்து குரூப் 2A மெயின்ஸ் எழுதுனவங்க தீவிரமாக எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அதில் ரெண்டு விதமான ரேங்க்ஸ் இருந்தது, ஓவரால் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க், இப்படி ரெண்டு விதமான ரேங்க் இருந்தது. அது டிட்டோ ஆக்சுவலாக இந்த மாதிரி ரிசல்ட் இருந்தது வந்து நம்ம குரூப் 4 ரிசல்ட் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கல்ல, இந்த வருஷம் தேர்வு எதிர்கொண்ட மாணவர்கள் எல்லாருமே. அப்போ அந்த குரூப் 4 ரிசல்ட் மாதிரியே தான் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க். அது ஓவரால் ரேங்க்றது வந்து மொத்த எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய டாப் லிஸ்ட் கேட்டகரி 1 2 3 அப்படியே வருது. கம்யூனல் ரேங்க்னா உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கோ அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது ரேங்கில் இருக்கீங்க, ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே முக்கியம் தான். ரெண்டுத்தையும் வச்சு தான் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கிறது தெரிய வரும். ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ வேகன்சி உங்கள் கம்யூனிட்டியில் அலோகேட் ஆகிருக்குது, நீங்கள் ஓரளவுக்கு எந்த ரேங்க்குள்ளே டச் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் ஜோனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன் தான் சொல்கிறோம். இது நான் மைனூட்டாக பர்டிகுலராக அக்யூரேட்டாக நம்ம சொல்கிறோம் கிடையாது. ஓகே, இதை ஒரு அசம்ஷன் தான் சொல்கிறோம், நியர்பை இருக்கும். ஓகே, சரி. ஓகே, குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டு கிட்டத்தட்ட டோட்டலாக 5999 போஸ்டிங்ஸ். ஓகேங்களா, 5999 போஸ்டிங்ஸ்னால் கிட்டத்தட்ட 6000க்கு மேலே போஸ்டிங்ஸ் இருந்தது. அது இன்டர்வியூ போஸ்ட் வேறு இருக்குது. இன்டர்வியூ வந்து கிட்டத்தட்ட 150 போஸ்ட் கிட்டே முடிஞ்சிருந்தது. அது கழிஞ்சதுனால ரிமைன் இருக்கக்கூடியது 5999 போஸ்டிங்ஸ். ஓகேங்களா, இதில் என்ன சார் லிஸ்ட் 1ன்னு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் 1 கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இன்னைக்கு டேட்டில் வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. என்ன சார் அது லிஸ்ட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ASO, அதாவது லா டிபார்ட்மெண்ட் வேகன்சி, பிகாம் படிச்சிருந்த வேகன்சி, அதெல்லாம் தவிர்த்து ஜென்ரலாக எல்லாருக்குமான வேகன்சி தான் லிஸ்ட் 1ல வெளியிட்டிருக்காங்க. அதோடைய வேகன்சி தான் 4866. ஓகேங்களா, இப்போ அந்த லிஸ்ட்டில் தான் நீங்கள் இருக்கீங்களா, அதில் உங்களால் வந்து ஜாபுக்கு போக முடியுமா? ஓகேங்களா, அப்படின்னா அந்த 4866 போஸ்டிங்கில் சேர்ந்தவங்கள அதில் எழுதுனவங்களுடைய மார்க்கை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு இந்த 4866ல் எவ்வளோ பிரச்சனை, ரிசர்வேஷன் அடிப்படையில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படி தெரிய வரும். ஓகே, அப்போ GT அப்படின்னா ஜென்ரல், அதாவது ரிசர்வேஷனே இல்லாத கேட்டகரி, ஜென்ரல் எல்லாருமே இதில் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வேகன்சி எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1509 வேகன்சி. அடுத்து BCல 26.5% வேகன்சி, 1289 வேகன்சி இதில் கிடைச்சிருக்குது. ஓகேங்களா, அப்புறம் MBC 20% வேகன்சி, 20% ரிசர்வேஷனால 973 வேகன்சி, BCMல 170 வேகன்சி, SCAல 18% ரிசர்வேஷன், SC கேட்டகரியில் 18% ரிசர்வேஷனால 849 வேகன்சிஸ். அதில் 3%. ஓகேங்களா, SCA 26 வேகன்சி, அதுதான் ப்ராக்கெட் போட்டு எழுதிருக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, SCயில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து SCயில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸும் எடுத்துக்கலாம். மேபி அவங்க டாப் நல்ல மார்க் இருந்தாங்கன்னா SCயில் இருக்கக்கூடிய வேகன்சிஸும் எழுதிக்கலாம். SCAக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. STயில் 1% வேகன்சி, 1% ரிசர்வேஷன், 49 வேகன்சிஸ் இருக்குது. இதுதான் உங்களுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கிறீங்க, நீங்களே ஒரு அசம்ஷனுக்கு நீங்கள் வந்துக்கலாம். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் BCயில் இருக்கிறவங்க, ஓகேங்களா, அதை கவனிச்சுக்கோங்க. BC இருக்காங்க, ஜென்ரலாகவே எல்லாருக்கும் சொல்லிடுறேன். BC இருக்கிறவங்க, MBC இருக்கிறவங்க, SC யாருனாலும் இருக்கட்டும், எல்லா கேண்டிடேட்ஸுடைய ஓவரால் ரேங்கோ, ஓகேங்களா, ஓவரால் ரேங்க்கு 1500க்குள்ளே வந்துடுச்சுனாலே கண்டிப்பாக அவங்க சேஃப் ஜோன் தாராளமாக உங்களுக்கு வேறு கிடைக்கும். ஓகேங்களா, திருப்பி சொல்கிறேன், அது அவங்க டவுட் பண்ணவே வேணாம். இப்போ நீங்கள் என்ன போஸ்டிங் வேணும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு ரேங்க் ஏற்ற மாதிரி நீங்கள் அது கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் முடிவு பண்ணிக்க போகிறீங்க. அவங்களாம் இப்போ ரிலாக்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, ரிமைனிங் கேட்டகரி கம்யூனல் ரேங்க்கில் எனக்கு இவ்வளோ ரேங்க் இருக்குது, வருமா? ஓகேங்களா, மதில் மீது பூனை மாதிரி, ஓகேவா, எனக்கு வருமா வராதா? ஓகேங்களா, இந்த மாதிரியே ஆசோலேஷன் இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து அவங்க தான் அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள் தான் எல்லாருமே வீடியோவை பார்க்க வந்திருப்பீங்க. சரிங்களா, அதை நான் சொல்கிறேன். இப்போ BCயில் மொத்தம் 1289 வேகன்சி, அதான் நான் வச்சுக்கோங்க. BC கேட்டகரியில் 1289 வேகன்சி. இப்போ ரவுண்ட் பண்ணால் ஒரு 1300 வச்சுக்கோங்க. 1300 ரேங்க்குள்ள, உங்கள் கம்யூனிட்டி ரேங்க்குள்ள 1300 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் தான். ஓகே, இதுக்குள்ளே நிறைய பிளேயர் ரோல் இருக்குது. நான் அதை வந்து இன்னும் கிளியாரிட்டியாக பேசணும். ஆக்சுவலாக நாளைக்கு ஒரு வீடியோ முடிச்சு நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது ஒரு ரிசர்வேஷனுக்குள்ளே எப்படி தான் நீங்கள் வந்து ஜாபை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா
நான் ஜென்ரலாக இப்போ பிசியில் 1300 சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது பிசியில் உமன் ரிசர்வேஷன் இருக்குது, எக்ஸர்வீஸ்மெண்ட் ரிசர்வேஷன் இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது, பிஎஸ்டிஎம் உமன் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக பேசுகிறத காமனாக தான் நான் சொல்கிறேன். 1300க்குள்ள உங்கள் கம்யூனிட்டி வேகன்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் ஓரளவு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது உமன் பிஎஸ்சி கட்டிட்டு தான் ரொம்பவே வந்து சேஃப் ஜோனில் இருந்துக்கலாம். இப்போ நான் இதில் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ பிசி இருக்கிறவங்க டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய பிசி கேண்டிடேட்டு அவங்களுக்கான ஜாப் நல்ல ஜாபா ஜென்ரலில் கிடைச்சதுன்னா பிசி இருக்கக்கூடிய பீப்புள் ஒரு 300 பீப்புள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நியர்லி அப்ராக்சிமேட் சொல்கிறேன், 300 பீப்புள் ஜென்ரலில் போஸ்டிங் செலக்ட் பண்ண வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? இதில் பிசியில் இருக்கக்கூடிய பீப்புளில் ஒரு 300 பீப்புள் ஜென்ரலில் போயிட்டு போஸ்டிங் செலக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி எம்பிசியில் இருக்கக்கூடிய ஒரு 973 வேகன்சி வந்து எம்பிசி. ஓகே, 973 வேகன்சி வந்து எம்பிசி. இப்போ 973 வேகன்சியில் ஒரு 200 பேராவது, ஓகேங்களா, 200 பேராவது ஜிடியில் அதாவது ஜென்ரல் வேகன்சியில் வந்து செலக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வேகன்சியை தகுந்த மாதிரி அவங்க ஜென்ரலில் போவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னா அதை தாண்டி கம்யூனல் ரேங்கை தாண்டி இருக்கக்கூடிய பீப்புளும் செலக்ட் ஆவாங்க. அதுதான் வந்து நியதி. ஓகேங்களா? ரைட். எனிவே இதுதான் உங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி. அப்போ ஓவரால் நான் சொல்லிடுறேன் எந்தெந்த ரேங்க்னு சொல்லிட்டு. இப்போ பிசியில் இருக்கிறவங்க ஒரு 1500க்குள்ள, ஓகேங்களா, பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒரு 1500 கம்யூனல் ரேங்க்குள்ள ஓரளவுக்கு பயப்படாத ரேங்க்ஸ் இருந்துக்கலாம். எம்பிசியில் கிட்டத்தட்ட ஒரு 1100 அந்த ரேஞ்ச் வரைக்கும், ஓகேங்களா, சேஃப் ஜோனாக இருந்துக்கலாம். திரும்பி பிசி மைனாரிட்டி பீப்புள் இருக்கவங்க ஒரு 250 300க்குள்ள, ஓகேங்களா, அந்த ரேஞ்ச் 250க்குள்ள வச்சுக்கோங்களேன். 250க்குள்ள இருக்கிறவங்க சேஃப் ஜோனாக இருக்கலாம். எஸ்சியில் ஒரு 1000, ஓகேங்களா, எஸ்சி கேட்டகரி பீப்புளில் ஒரு 1050க்குள்ள நீங்கள் என்ன ஒரு சேஃப் ஜோனாக இருந்துக்கலாம். எஸ்சிஏல ஒரு கிட்டத்தட்ட, ஏன்னா இது வந்து நமக்கு 2 இடத்துல ரிசர்வேஷன் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால மேக்ஸிமம் செலக்ட் ஆயிடுவாங்க. எஸ்டியில் ஒரு 49 அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க்குள்ள ஒரு 60 அந்த ரேஞ்ச் இருக்கிறவங்க நீங்கள் வந்து பயப்படாமல் இருந்துக்கலாம். சரி சார், எனக்கு அதை தாண்டி நீங்கள் சொன்னதை தாண்டி எனக்கு வந்து ரேங்க் இருக்குது, அப்போது நான் என்னுடைய பொசிஷன் என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொசிஷன் வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் தெரிய வரும், கம்பல்சரி தெரிய வரும். ஏன்னா குரூப் 2ல் குரூப் 4ல் இதே சுச்சுவேஷன் இருந்தது. எனக்கு இந்த ரேங்க் வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ரேங்க் வந்து நிறைய பேருக்கு என்ன கிடைச்சிருந்தது, ஜாப் வந்து கிடைச்சிருந்தது. ஓகேங்களா? ஒரு சில டவுட்டடாக இருந்த ரேங்க்குகள் தான். ஏன்னா அது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அது ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளவு பீப்புள் போறாங்க, ஓகேங்களா, அதே மாதிரி லிஸ்ட் 2லையும் லிஸ்ட் 1லையும் அந்த போஸ்டிங்ஸ் இருந்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அப்போ நான் சொன்னது ரேங்கை தாண்டி பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு அப்கமிங் கவுன்சிலிங்ஸ் நடக்கக்கூடிய மூமெண்ட்டை பொறுத்து தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பொசிஷன் வந்து தெரிய வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தடுத்து யாருக்கெல்லாம் மெமோ வருது, யாரெல்லாம் கவுன்சிலிங் என்ன ரேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த எல்லா விஷயமும் உடனுக்குடனே அப்டேட்ஸ் வேணுங்கிறவங்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதை முடிஞ்சால் தேவைப்படுறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய கேட்டகரி வேஸ்ட் எவ்வளோ வேகன்சி. ஓகேங்களா? தேங்க்யூ.